Okay, listen everyone. இந்த வீடியோவில் நம்ம கோட் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் as well as இன்னொரு முக்கியமான சில விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோ ஆரம்பிக்கலாமா? கோட் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல கோட் படம் எப்படி இருக்கிறத பற்றி பேசுவோம். கோட் படம்னு பார்க்கும்போது ஆக்ஷன், சயின்டிஃபிக், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போச்சு, நல்லா தான் இருந்துச்சு. பட் அவ்வளோவா விறுவிறுப்பாக போகல. செகண்ட் ஹாஃப் அளவு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லை. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக சூப்பராக போச்சு. பட் ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட ரொம்ப சூப்பராக போச்சு. மற்றபடி படத்தில் ஒரு சில லேக்ஸுமே இருக்கு. பட் அந்த லேக் எல்லாமே ரசிக்கும்படியாக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ மோசம் சொல்ல முடியாது. ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அதுவுமே சூப்பராக தான் அந்த அமைஞ்சிருக்கு. விஜய் சாரோட இன்ட்ரோவா இருக்கட்டும், அந்த முக்கியமான சில காமெடி சீன்ஸாக இருக்கும், அதுவாக இருக்கட்டும், பேங்காக் ட்ரிப் போகிறதா இருக்கட்டும், அந்த ஒரு சீனில் வந்துட்டு நம்ம விஜய் சார் வந்துட்டு அழுவாரு ஒரு இடத்துல, அவரோட பையன் இறந்துட்டாரு அப்படிங்கிற நேரத்தில். ஸோ அழும்போது வந்து அந்த இடத்துல வந்து விஜய் சார் வந்து ஒரு பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத நிரூபிச்சிருப்பாரு. டான்ஸரு, ஆக்டர், சிங்கர் அதையும் தாண்டி ஒரு பெர்ஃபார்மருங்கிறத நிரூபிச்சிருப்பாரு. அந்த அழுகிற சீனில் உண்மை நமக்கே எமோஷன். அந்த தேட்டரே வந்துட்டு ஃபுல்லாக சைலண்டாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் வந்துட்டு படம் பார்த்துட்டு இருக்கேன், பின்னாடி இருந்து மனித கடவுள் அஜித்னு கத்திட்டு இருக்காங்க தேட்டர் பின்னாடி. பட் இந்த பர்டிகுலர் சீனுக்குலாம் வந்துட்டு ஒரு சைட்ல இருந்து கூட சவுண்டுமே வரல, அமைதியாக வந்து தியேட்டரே பார்த்துட்டு இருந்துச்சு. உண்மையிலே விஜய் சாருக்குமே நல்ல ஒரு படம் தான். நம்ம விபியுமே வந்துட்டு படத்தை செம்மையாக எடுத்தாரு. யுவனை வந்துட்டு நம்ம வேற மாதிரி நினைச்சு வச்சிருந்தோம். ஐ மீன் பாட்டெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் பிஜிஎம்லாம் வந்துட்டு நுறுகி விட்டாப்ல மனுஷன். முக்கியமாக அந்த தளபதி, இளைய தளபதினு பிஜிஎம் வரும், அதெல்லாம் வந்துட்டு பக்காவாக இருந்துச்சு. உண்மையில சூப்பராக இருந்துச்சுங்க. படம் வந்து நல்ல ஒரு பக்கா கமர்ஷியல் படம். பட் படத்தோட ஜானர் மாறதே அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல தான். அப்படி இந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து யாருக்குமே புரியாத அளவுக்கு என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்குமே புரியல. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்கு, நான் நினைச்சேன்னா அப்போ வந்தது வந்துட்டு சஞ்சய் தான், இவன் வந்து சஞ்சயோட ட்வின் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து டைம் டிராவல் பண்ண சஞ்சய் நினைச்சேன். இப்படி பல விஷயங்கள் நினைச்சு வச்சிருந்தேன். பட் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் கொஞ்சம் விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க சொன்ன விஷயமா இருக்கட்டும், as well as நம்ம விபியோட ஒரு சில இன்டர்வியூஸ் நான் பார்த்துருந்தேன். அந்த விஷயமே வந்துட்டு பார்க்கும்போது அப்போ வந்தது வந்துட்டு என்ன, ஆக்சுவல் நடந்தது என்ன, அந்த விஷயம் தான் எனக்கு போஸ்ட் கிரெடிட்ஸ்ல என்ன சொல்ல வராங்கிற விஷயம் தான் ரொம்ப கிளியரா புரிஞ்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கும் புரியல. பட் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்சஸ் நம்ம தேடி போகும்போது எனக்குமே கிளியரா புரிஞ்சிச்சு. ஸோ உங்களை ஒரு சில பேருக்கு இது புரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ உங்களை வந்து என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம படத்துல காந்தியை கொல்ல வந்த ஒரிஜினல் ஜீவன் வந்துட்டு ஜீவனே கிடையாது. அவர் வந்துட்டு ஒரு க்ளோன். அவர் தான் வந்து க்ளோன் 1 சொல்லணும். அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து ஒருத்தர் திறந்திருப்பாரு. ஒரு விஜய் வந்துட்டு அப்படியே பார்க்க ஜீவன் மாதிரி தான் இருந்திருப்பாரு. அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா தளபதியோட போட்டோ வந்து ஷூட் பண்ணி ட்ரைன் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்துட்டு க்ளோன் 2. அவர் பக்கத்துல வந்துட்டு கிளீன் ஷேவ் பண்ணிட்டு சைக்கோ மாதிரி விஜய் இருப்பாரு ஒருத்தர். அவர் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சஞ்சய். இப்போ நான் அப்படியே வந்து கனெக்ட் பண்றேன் என்ன ஏதுன்னு. நம்ம படத்துல காட்டின மாதிரி ராஜீவ் மேனன் வந்துட்டு நம்ம சஞ்சய் தத்தெடுத்து வளர்க்குறாரு. ஸோ சஞ்சய் தத்தெடுத்து வளர்க்கும் போது ஒரு பர்டிகுலர் சீன்ல உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் தான்ப்பா நம்ம குடும்பத்தை அழிச்சாருன்னு சொல்லும் போது நம்ம சஞ்சய் வந்து அதுக்கான ஸ்டெப் எடுத்து எப்படி கொள்ளலாம்னு யோசிக்கும் போது இந்த க்ளோன் முறையை வந்து அவர் கையாளுறாரு. அதாவது தன்னை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு க்ளோனை உருவாக்கி காந்தியை கொள்ள ட்ரை பண்றாரு. அப்படி அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் உருவாக்கின க்ளோனு தான் த ஒரிஜினல் சஞ்சய். ஒரிஜினல் சஞ்சய் இல்ல, சாரி, கோட்டை கொல்ல போன ஃபர்ஸ்ட் சஞ்சய். ஷூட் பண்ணி ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தது செகண்ட் சஞ்சய். ஃபர்ஸ்ட் க்ளோன், செகண்ட் க்ளோன். நீங்க யோசிக்கலாம், இப்படி க்ளோன் வச்சு கொல்ற அளவுக்கு காந்தி பவர்ஃபுல்லான ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவரையும் தாண்டி இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயத்தை கிளியரா மென்ஷன் பண்றாங்க. நம்ம புதுசா ஒரு ஆள்கிட்ட ஃபைட் பண்ணும் போது அதோட டாக்டிக்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியாது. பட் அந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி இருந்திருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாங்கிற ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிரிக்கெட் ஆடுறதுக்கும் பல நாள் கழிச்சு ரொம்ப நாள் கிரிக்கெட் ஆடிட்டு ஒரு நாள் மேட்ச் ஆடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். பட் ஜீவன் வந்துட்டு ஒரிஜினல் சஞ்சய் வந்துட்டு இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. தன்ன மாதிரி க்ளோன் உருவாக்கி நம்ம காந்தியோட டாக்டிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அடுத்து உருவாக்குன க்ளோன் அதோட பெட்டரா உருவாக்குனாரு. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அந்த க்ளோன்ஸ் போய் காந்திட்ட அடி வாங்கிட்டு வரும்போதும் ஒரு புது விஷயத்தை வந்து நம்ம சஞ்சய் உள்ள நுழைச்சுக்கிட்டே இருப்பார். which means he is analyzing காந்தி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண கொண்டு வந்துட்டு ஒரு காந்திக்கான எக்ஸ்பெரிமெண்டேஷன், காந்தி என்ன ரியாக்ட் பண்றாருங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்டேஷன். நீங்க அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் க்ளோனை விட செகண்ட் க்ளோனுக்கு வந்துட்டு ஒரு சில ரக்கட் விஷயங்கள் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் க்ளோன் வந்துட்டு கொஞ்சம் நாட்டியா சைல்டிஷா இருந்திருப்பாரு. பட் செகண்ட் க்ளோன் வந்துட்டு அப்படி இருந்திருக்க மாட்டாரு. கம்ப்ளீட்லி கொஞ்சம் ரகடா தான் இருந்திருப்பாரு. அவர் கூட கேட்டிருப்பாரு, எப்ப நான் போய் உனக்கு கொல்லணும்னு கேட்கும் போது நம்ம ஒரிஜினல் சஞ்சய் சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் வேணாம் சொல்லும் போது நீ போய் கொள்ளுங்கன்னு சொன்னோன்னே அவர் அமைதியா இருப்பாரு. which means அவர் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சஞ்சய் சொன்னா வந்துட்டு போய் கொண்டு வந்து ஒரிஜினல் சஞ்சய் இருக்கால க்ளீன் ஷேவ் பண்ண விஜய், அவர் வந்துட்டு ஒரு ரூம்குள்ள போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ரூம்குள்ள பார்த்தா ஒரு கண்ணாடி டப்பா இருந்திருக்கும். அஸ் அ பயாலஜி ஸ்டூடெண்டா நான் ஃபர்ஸ்ட் பாக்குறப்பயே அந்த கண்ணாடி குள்ள இருந்தது வந்து லைட்டா ஒரு குரோமோசோம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. குரோமோசோம்ங்க கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து டிஎன்ஏல உயிர் உருவாக்கிட்டு இருக்காங்கிறதுல எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் இது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது க்ளோனிங்கிறது என் மண்டல வந்து ஒதுக்கவே இல்லை. ஸோ அந்த ஒரு கண்ணாடி டப்பாக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு விஜய் வந்து இருந்திருப்பாரு. அது 73% வந்து லோடின்னு காமிச்சிருக்கும். சஞ்சய் 3 போட்டு 73% லோடிங்கிற மாதிரி காமிச்சிருக்கும். which means
இப்போ தேர்ட் க்ளோனும் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஆனால் டைலாக் போது நம்ம சஞ்சய் சொல்லியிருப்பாரு என்னன்னா, அந்த கேம் இஸ் ஓவர் அண்டில் ஐ சே ஓவர் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. நான் எப்போ இந்த ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேனோ அப்பதான் அந்த ஆட்டம் முடியும், அது வரைக்கும் நான் க்ளோன்ஸ் அனுப்புவேன், நான் சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. என்ன ஏதுங்கிறது வந்துட்டு கோட்ல த கோட் வர்சஸ் ஓஜி அந்த படம் தான் தெரியும். இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள் வந்து என் மனதில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம விஜயகாந்த் சார் வந்து இன்ட்ரோல காமிச்சிருப்பாங்க. நம்ம ராஜீவ் மேனன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, வந்திருக்க யுரேனியம் ஃபேக் கிடையாது, சயின்டிஸ்ட் தான் ஃபேக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப விஜயகாந்த் சார் வந்து உண்மையிலே ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருந்திருக்கலாம். சயின்டிஸ்டோட வேஷம் போட்டு நம்ம காந்தி உள்ள வந்திருக்கலாம். அப்ப விஜயகாந்த் சாரோட ரோல் தான் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு பார்ட் 2ல கூட சொல்லலாம். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜயகாந்த் சார் வந்துட்டு ஒரு பெரிய சயின்டிஸ்ட். ஸோ அவரோட வேஷம் போட்டு காந்தி வந்திருக்காரு. ஸோ விஜயகாந்த் சாருக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறேன். பட் இல்லாமலும் போவதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அட் த சேம் டைம் எஸ்கேல கண்ணை கொடுத்து ராஜீவ் மேனன் பாத்ரூம்ல உட்கார வச்சுட்டு போனாரு. இப்போ ராஜீவ் மேனனுக்கு என்ன இருக்கும், நம்ம சஞ்சய் வந்துட்டு அப்பாவுக்கு பார்த்ததுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. அப்போ நம்ம எஸ்கே வந்துட்டு எல்லாரும் சுட்டு கொண்டாரா, இல்லைன்னா ராஜீவ் மேனன் வந்துட்டு எஸ்கே கிட்ட மாட்டிக்கிட்டாரா, இல்லை எஸ்கே வேற எதுவும் பண்ணாராங்கிறது வந்து படத்துல கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாவே முடிச்சிருப்பாங்க. மேபி இதுக்கான ஒரு சீக்வல் எடுத்த கோட் வர்சஸ் ஓஜில கூட இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கப்படலாம். ஸோ நம்ம கையில் எதுவுமே இல்லை, பொறுத்திருந்து பார்த்தா தான் எதுவுமே தெரியும். ஸோ இதை பத்தின உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை மறக்காம அந்த கருத்து பெட்டியில் போட்டு போங்க. அந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லா வழியும் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த வீடியோ நான் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் பத்தியும் பிளஸ் மற்ற விஷயங்களை பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு அதை பத்தி ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். என்ன ஆச்சு, இதை நான் தப்பு பண்ணியிருந்தேன், ஏதோ நான் தப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பிகாஸ் மனித வாழ்வில் தப்புக்கள் நடப்பது சகஜம். ஸோ இப்போதைக்கு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ டேக் கேர், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.